Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோயிலில் இருந்த பழமை வாய்ந்த சூரிய தேவர் சிலை காணவில்லை என ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் புகார் அளித்துள்ளார். சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோயிலில் இருந்த சூரிய தேவர் சந்நிதி தற்போது இருந்த தடயமின்றி முற்றிலும் அழிந்துள்ளதாகவும் அதிலிருந்த சூரிய தேவர் சிலையும் காணவில்லை எனவும் ஐயம்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிலை கடத்தல்கள் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1036 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ரைன் பாக் அப்படின்னா அது சந்நிதி. அப்ப கருவறைக்கு அடுத்து வெளியில இருக்கக்கூடிய பரிவார தெய்வம்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கு அந்த இதை காண சந்நிதியை சந்நிதி டிசப்பியர் ஆயிடுச்சு. அதை திருப்பி ரீகான்சக்ரேஷன் திருப்பியும் அது என்ன செய்யணும், புனரமைச்சு கொண்டு வரணும். திருச்சி மாநகராட்சியில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் திமுக மேயர் அன்பழகனின் சொந்த வார்டிலேயே பல்வேறு குறைகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மேயரை முற்றுகையிட்டனர். திமுக மேயரின் சொந்த தொகுதியான 27வது வார்டு சங்கீதபுரத்தில் நடைபெற்ற பகுதி சபா கூட்டத்தில் அந்தந்த வார்டுக்குட்பட்ட மக்கள் சாக்கடை வசதிகள் சரியில்லை, தெருநாய்கள் தொல்லை, போக்குவரத்து நெரிசல், பொது வழிப்பாதை ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட பல்வேறு குறைகளை கூறி அவற்றை தீர்த்து வைக்க கோரி மேயரை முற்றுகையிட்டனர். திமுக மாநகராட்சி நிர்வாகம் மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பதில் அக்கறை காட்டவில்லை என்று திருச்சி மாநகராட்சி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு சாக்கடை வசதி கிடையாது, செஞ்சு தர சொல்லி எத்தனோ டைம் நாங்கள் சொல்லிட்டோம். இன்ன வரைக்கும் செஞ்சு தரல. வரவங்களாம் ஒன்றுட்டு போயிடுறாங்களே தவிர இன்ன வரைக்கும் செஞ்சு தந்தது கிடையாது. அதே மாதிரி நாய்ங்க, ஏகப்பட்ட நாய்ங்க, நடக்க முடியல. நிறைய பேர்த்த கடிச்சும் விட்டுருக்கு. நாயையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பிடிச்சி தரணும். எங்களுக்கு நிறைய இது மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள்லாம் நிறையா இருக்குங்க சார். ஆனால் எங்களுக்கு கழிப்படை சுத்தபத்தம் இல்லாமல் இருக்குது. டேங்கில் க்ளீன் பண்ணி கொஞ்சம் 5-6 வருஷம் ஆகுது. அது க்ளீன் பண்ண சொன்னால் மாநகராட்சியிலேருந்து துப்புரவு பணியாளர் நாங்கள் செய்யாமையே செஞ்சுட்டோம், நீங்கள் மேஸ்திரியை போய் பாருங்கள், யாரை பார்த்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உயர்மட்ட பாலம் மற்றும் தரைப்பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆரணி அருகே காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மண்பாதையும் நீரில் மூழ்கியது. இதனால் பள்ளி மாணவர்களும் மக்களும் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து மறுகரைக்கு சென்று வருகின்றனர். மேலும் இந்த பாலத்திற்கு மாற்றாக புதுப்பாளையம் காரணி இடையே புதிதாக கட்டப்படும் உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் எனவும் உயர்மட்ட பாலத்தை விரைந்து அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஃபென்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க கோரி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. நெல், மரவள்ளி, மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கு 35,000, உளுந்துக்கு 10,000, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் 5,000 ரூபாய் என உயர்த்தி வழங்க கோரி வட்டாட்சியரிடம் மனுக்களை வழங்கினார். மழை வெள்ளத்தால் நிவாரணம் என்ற பெயரில் ஸ்டாலின் அரசு கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி